சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ஒரு சிக்கன் குழம்பு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். பேனில் ஒரு 50 ml ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, ஆயில் சூடாகிட்ட அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 5 வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்து ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு, ஒரு 3 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கிட்ட அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போயிட்டு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டு 3 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. அது ஆயில் பிரிஞ்சு வந்ததும் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு 2 மினிட்ஸுக்கு அப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து நல்லா கோட் ஆகிட்ட அப்புறம் மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஒரு சொம்பு தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது ஒரு 1/2 லிட்டர் வரும். ஆட் பண்ணிட்டு உப்பு டேஸ்ட் பண்ணிக்கிறேன். உப்பு டேஸ்ட் பண்ணிட்ட அப்புறம் ஒரு 25 to 30 மினிட்ஸ் கண்டிப்பாக ஆகும். ஒருத்தவங்களோட வீட்டு ஸ்டவ்வோட ஃப்ளேமை பொறுத்து இருக்கு. அதிகமாகவும் ஆகும், இல்லை கம்மியாகவும் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா கொதிச்சுட்ட அப்புறம் ஒரு மூடி தேங்காய் வந்து நல்லா அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். அது ஒரு கொதி வந்துட்டு அப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டீங்களா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி